25C07 Advanced Mathematical Methods 2025 regulations நம்ம இப்ப யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யூனிட் 1 லீனியர் அல்ஜிப்ரா ஒரு பெரிய போர்ஷன் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருந்தோம். இதுல எந்தெந்த டாபிக்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு தடவை நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் இதை தவிர இருக்கிற டீடைல் ப்ராப்ளம் ஆகட்டும், கண்டென்ட், தியரி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபோக்கஸ் பண்ணலாம். யூனிட் 1 லீனியர் அல்ஜிப்ரா இந்த டாபிக்கை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா வெக்டார் ஸ்பேஸ் பத்தி நமக்கு நிறைய கண்டென்ட் தெரிஞ்சிருக்கணும். தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்திருக்கணும். QR டீகாம்போசிஷன், அடுத்து QR ஃபேக்டரைசேஷன், eigenvalues and eigenvectors method, singular value decomposition and moreover least method நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா நமக்கு இந்த பேப்பருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அண்ட் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் வீடியோஸை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணுங்க. இன்கேஸ் உங்க கையில டெக்ஸ்ட் புக் இருக்கு அப்படின்னாலும் கம்பேரிங்கா பாருங்க. நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எது இருந்தாலும் நீங்க கம்பேரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெக்டார் ஸ்பேஸ். ஸோ வெக்டார் ஸ்பேஸ்னா உங்களுக்கு வெக்டார் ஸ்பேஸோட டெஃபினிஷன் அண்ட் கான்செப்ட், பேசிக் ரிசல்ட்ஸ் எல்லாமே தெரியணும். அதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட், செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஓவர் எ ஃபீல்ட் வெக்டார் ஸ்பேஸ். ஸோ வெக்டார் ஸ்பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு பாலினாமியல் அண்டர் த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படிங்கிறத செக் பண்றது தான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் பேஸ்டா நமக்கு கொஸ்டின் ப்ரூஃப் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க, மேட்ரிசஸ்ல கொடுக்குறாங்க, 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ரிசஸ் பேஸ்டா ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இது வெக்டார் ஸ்பேஸ் தானு செக் பண்ண சொல்றாங்க அப்படின்னா எப்படி செக் பண்றது? நார்மலா வெக்டார் ஸ்பேஸ்னாலே டெஃபினிஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுல 8 ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் செக் பண்ற மாதிரி இருக்கும். அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கும். அடிஷனை பொறுத்த 4 கேட்டகரியும், மல்டிபிகேஷனை பொறுத்து 4 ஸ்டெப்பும் நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லா கான்செப்டுமே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் நம்ம தெளிவா பார்த்துட்டா போதும். ரிமைனிங் இருக்கிற 4 to 5 கொஸ்டின்ஸ் இல்ல இதே மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம யூனிட் 1ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கண்டென்ட். செகண்ட் பார்த்தோம்னா QR டீகாம்போசிஷன். ஆக்சுவலி இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். QR டீகாம்போசிஷன்ல ஒரு 3 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்க V1, V2, V3 பார்க்கணும். அதுக்கு ரெலவெண்டா Q மேட்ரிக்ஸ் பார்ப்பீங்க, அடுத்து R மேட்ரிக்ஸ் பார்ப்பீங்க. Q and R டீகாம்போசிஷன் அப்படிங்கிறப்ப QR எப்படி பார்க்கறதுன்னு இது 3x3 மேட்ரிக்ஸ்லேயே கொடுப்பாங்க. இது ரிவைஸ் ப்ராப்ளமா பாயிண்ட்ல இருந்ததுன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் போட்டிருந்தோம். QR டீகாம்போசிஷன் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா QR ஃபேக்டரைசேஷன் ப்ராப்ளம் பார்ப்போம். சேம் ப்ரொசீஜர் பட் டேட்டா மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு 4 rows and 3 columns இருக்கு. 4 rows and 3 columns. ஸோ இந்த மாதிரி டேட்டா கொடுக்குறாங்கன்னா QR ஃபேக்டரைசேஷன் ஃபேக்டரைஸா மாத்துங்க, அதுவும் ஸ்பிளிட் அவுட் பண்ற கான்செப்ட் தான். ஸோ இதுலயும் Q மேட்ரிக்ஸ் R மேட்ரிக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான். இது எல்லாமே நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடியா என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம இப்போ அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறதுலாம் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்த்துக்கலாம். அடுத்ததா ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் கால்குலேஷன் பார்க்கணும். ஐகன் வேல்யூஸ் ரெலவெண்டா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி ஐகன் வெக்டர்ஸ் பார்க்கறது, ஐகன் வேல்யூ மாடிஃபை பண்ணுறது எப்படின்ட்டு 2x2 மேட்ரிக்ஸ்லையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். 3x3 மேட்ரிக்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஜெனரலைஸ்ட் ஐகன் வெக்டர் இது ஒரு மெயின் கான்செப்ட். இது 4x4 மேட்ரிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரலைஸ்ட் ஐகன் வெக்டர்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். பவர் mக்கு வேல்யூ 0 ஆகுதா, m-1க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிஷனை செக் பண்றது தான் ஜெனரலைஸ்ட் ஐகன் வெக்டர் மாடல். இதுல ரெண்டு ப்ராப்ளம் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். 3x3ல ஒன்று, 4x4ல ஒன்று இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் நீங்க ஆல்ரெடி யூஜுவலி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு பேசிக்கா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்றது, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன ஈக்குவேஷன் வருதோ அதுல இருந்து ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதா ஐகன் வேல்யூன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஐகன் வேல்யூ ரெலவெண்டாவும் ஐகன் வெக்டர் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2x2 மேட்ரிக்ஸா கொடுக்குறாங்கன்னா we have 2 ஐகன் வேல்யூஸ். ஸோ ஐகன் வேல்யூஸ் ரெலவெண்டா 2 ஐகன் வெக்டர் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இதுவே 3x3 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 3 rows and 3 columns இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு 3 ஐகன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 3 வேல்யூ ரெலவெண்ட் ஆகும், 3 ஐகன் வெக்டார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும்.
அடுத்து ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட் சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன். டீகாம்போசிஷன் தான் ப்ரீவியஸா பார்த்தது QR. அப்போ Q மேட்ரிக்ஸ் R மேட்ரிக்ஸ்னு ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன் அப்படின்னா சிங்கிள் டேர்மா ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுங்க. 3 ஆர்டரா ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான மெயின் கான்செப்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 to 7 ப்ராப்ளம்ஸ் நம்ம யூடியூப் சேனல்லே ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இது மெயின் கான்செப்டா இருக்கிற ப்ராப்ளம் மட்டும்தான் இந்த பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணியிருப்போம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்னும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு மாடலுக்கு 1 or 2 ப்ராப்ளம் நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி பாருங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா ஐடியா கிடைக்கும். இந்த யூனிட் ரொம்ப சிம்பிளான ஈஸியான யூனிட். நிறைய டாபிக்ஸ் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன் மெத்தட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்ல U diagonal matrix and V transpose 3 ஆர்டரா நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. U diagonal matrix னா E குறிப்பாங்க, V transpose. இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரு 3/2 ரோவோ இல்ல 2/3 ஆர்டர் வந்து நமக்கு எக்ஸாக்டா ஈக்குவலண்டா இருக்காது. 2 ரோ 3 காலமா இருக்கலாம், 3 ரோ 2 காலமா இருக்கலாம். இது வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்ல கொடுத்தாங்கன்னா முதல்ல அதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு டிரான்ஸ்போஸால மல்டிப்ளை பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். அவ்வளவுதான். திருப்பி ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் ப்ராசஸ் தான் இங்க மூவ் ஆகும். ஸோ யூனிட் 1 ப்ரிப்பரேஷன்ல ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் கான்செப்ட் மட்டும்தான் நமக்கு ரொம்ப 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 தேவைப்படும். அந்த கான்செப்ட் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ப்ராப்ளம் ஆகட்டும், இன்னும் வேற நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும். நமக்கு இன்னும் டைம் இருக்கு. எக்ஸாம் டேட்லாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இப்போ இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த பேப்பரை மெயினா நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணலாம். யூனிட் 1க்கு உங்களுக்கு இந்த நோட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ இப்போ இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலும் இந்த பேப்பர் கண்டிப்பா உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். டெய்லி ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுங்க. லீனியர் அல்ஜிப்ரா இந்த டாபிக்னா இதுல நம்மளே மெயின் கான்செப்ட் மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனல்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். வெக்டார் ஸ்பேஸ், QR டீகாம்போசிஷன், QR ஃபேக்டரைசேஷன், ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார், சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன், அடுத்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 6 டாபிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களால ப்ராப்ளம் சூஸ் பண்ண முடியும் அண்ட் ஈஸியா இந்த யூனிட்டோட மெயின் கான்செப்டை புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா kanidapalai@gmail.com நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப்பும் சரி, இந்த பிடிஎஃப்ல இருக்கிற வீடியோஸ் ஒரு லிங்க்கும் சரி, எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.